இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஒன்னா நம்பர் வெரி 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 வேர்ஸ்ட் சீசன். எங்கேருந்து இப்படி ஒரு ஆட்களை வந்து பொறுக்கி போட்டிருக்கீங்கன்னு சத்தியமா புரியல. ஏண்டா எங்களை கடுப்பேத்துறீங்க? ரியானா தயவு செஞ்சு வெளில வந்துருமா நீனு. எஃப்ஜே ஒன்னா நம்பர். கமல் சாரா இருந்தால் எல்லாருமே ஒரு பயம் ரெஸ்பெக்ட் வச்சிருப்பாங்க. விஜய் சேதுபதி அப்படின்னா வந்து அப்புறம் விஜய் சேதுபதி எப்படி இருக்கீங்க அப்படின்ற மோட்ல எல்லாரும் இருக்காங்க. ஷோஸ் பார்க்கணும், டைமிங்லாம் பார்க்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த ஹோஸ்டிங் ஸ்டைலை வந்து கொஞ்சம் பிடிக்கணும். பட் வேஸ்ட், அட்டர் வேஸ்ட். வாடி பொடி செருப்பு பிஞ்சிரும், இது 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 எல்லாமே கேட்கவே முடியல. இல்லை ஒரு 50 நாள்லாம் தெரிஞ்சிடும் இந்த 2 பேருக்குள்ள தான் வந்து ஒரு டஃப் வார் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கண்டஸ்டன்ட்ல ஒருத்தர் கூட ப்ராமிசிங் அப்படின்ட்டு ரியானா சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ஏற்றுக்கவே முடியாது. இது டீச்சர்ஸ் அப்படின்னாலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். இவங்க வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோ பார்ப்பேன், அந்த ப்ரொமோ மட்டும்தான் ஒழுங்காக இருக்கும், வேறு ஒன்றுமே இருக்காது அந்த இதுவில். ஆக்சுவலி இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு டிரெக்டாக சீசன் 10க்கு போயிடுங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஒன்னா நம்பர் வெரி 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 வேர்ஸ்ட் சீசன். இந்த மாதிரி ஒரு கேவலமான சீசனை நான் பார்த்ததே இல்லைங்க. எங்கேருந்து இப்படி ஒரு ஆட்களை வந்து பொறுக்கி போட்டிருக்கீங்கன்னு சத்தியமாக புரியல. நீங்கள் பிக் பாஸுங்கிறத வந்து என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? இத்தனை நாள் வந்து அதுக்குள்ளே இருந்து ஒரு உங்களோட கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத எதுவுமே இல்லைன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட தனித்துவத்தை கொண்டு வரணுங்க. ஆனால் இங்கே வந்து அவங்களோட தனித்துவம் தெரியுதா இல்லையோ, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 30 நாள் 1 மாதம் எங்களுக்கு காது வலி தலைவலி தான் வந்தது. கத்திக்கிட்டே இருந்தது இந்த வாட்டர் மெலானும் சரி, விஜய் பார்வும் சரி. அவங்க 2 பேரும் நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்திருந்தா கூட அட்லீஸ்ட் வந்து கொஞ்சமாவது வந்து இந்த சீசன் உருப்பிட்டுருக்குமோன்னு தோணுது. பிக் பாஸ் அப்படின்றது வந்து சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் ஷோ அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னாலும் வந்து அந்த சொசைட்டிக்கு இந்த ஷோ மூலியமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த ஷோ மூலியமாக 8 சீசன் போயிருந்தாலுமே 9வது சீசனில் நாங்கள் எல்லாருமே கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிப்ளின் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க பேசுகிறது எதுவுமே ஷோவில் காதில் கேட்க மாட்டேங்குது. ஒரே நேரத்தில் எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்க. நாட் ஈவன் அந்த ஷோவே பிக் பாஸை வச்சு தான் ஓடுது. அந்த ஒரு மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது கூட அவங்களுக்கு ஒரு 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 மூளைக்குள்ள ஒரு சின்ன ஸ்பார்க் கூட வரமாட்டேங்குது. காரணம் என்னென்னா, நிறைய நேரங்களில் வந்து அந்த ரூல் புக்கை படிக்கும்போதோ இல்லை டாஸ்க் பற்றி படிக்கும்போதோ யாருமே வந்து ஒருத்தருமே அந்த பொறுமையாக ஒரு 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 பேஷனட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்கவே மாட்டேங்குது. கத்திக்கிட்டே இருக்காங்க. இதுலேருந்து ஒன்றுமே அது ஷோவே வந்து என்னன்னா, அது ஒரு ஷவுட்டிங் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றலாம். நான் வந்து பிக் பாஸ் உடைய ஒரு ஹார்ட் கோர் ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்களாம் வந்து ஐயா இந்த சீசன் மொக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் கூட நான் வந்து அந்த சீசனை பயங்கரமா பார்த்தேன். பட் எனக்கே வந்து ஏன் இந்த சீசன்ல இப்படிப்பட்ட ஆட்களை வந்து எடுத்தாங்க, வேற ஆட்களே இல்லையா அப்படின்னு தோணுச்சு. பிக் பாஸ் வந்து நான் எப்பவுமே வந்து ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்ப்பேன். ஒரு சைக்காலஜிஸ்ட். ஸோ அதனால நான் அப்படிதான் அதை பார்க்குற வியூ அப்படி இருக்கும். பட் அதை தாண்டியும் இந்த சீசன் வந்து கொஞ்சம் கூட கிரியேட்டிவிட்டி இல்லாத ஒரு நபர்கள் உள்ள இருக்காங்க. அவங்களாமே சமூகத்துல இருக்காங்க அப்படின்னு தான் அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். எந்த டாஸ்க்குமே இந்த சீசன்ல வந்து டாஸ்க் நல்லா இருக்கும், பட் அவங்க அதை கொஞ்சம் ஒருத்தம் கூட புரிஞ்சுக்கிட்டு பண்ணதே கிடையாது. அண்ட் மனிதர்கள் வந்து எப்படி ஒரு விஷயத்த டேக்கிள் பண்றாங்க அப்படின்னு நான் பார்ப்பேன் பிக் பாஸ்ல. இல்லை இந்த சீசன்ல வந்து அதாவது ஒரு 30 நாள்லயே தெரிஞ்சிடும். இந்த ஒரு 10 பேர் வந்து ஒரு ஃபைனல் வரைக்கும் போவாங்க. இந்த ஒரு 5 பேர் கடைசி டாப் 5ல இருப்பாங்க. இந்த ஒரு 3 பேர் இருப்பாங்க. இல்ல ஒரு 50 நாள்லாம் தெரிஞ்சிடும் இந்த 2 பேருக்குள்ளதான் வந்து ஒரு டஃப் வார் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னி வரைக்குமே இந்த கண்டஸ்டன்ட்ல ஒருத்தர் கூட ப்ராமிசிங் அப்படின்ட்டு யாருமே நம்ம சொல்ல முடியாதுன்றது ஒரு பெரிய வேதனை. பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஷோவை எல்லாருமே பாராட்டணும் அப்படின்றது கிடையாது. இது ஒரு மோட்டிவே வந்து நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல, இந்த ஷோவை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, எரிச்சலானாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த ஷோவை கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்படின்றது தான் இந்த ஷோவோட மோட்டிவ். அப்படின்றதுனால உள்ளே வந்து இந்த ஷோவோட ஆடியன்ஸை எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்க்குறவங்களாம் கிடையாது. ஏண்டா எங்களை கடுப்பேத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடுப்பானாலும்
பரவாயில்லன்னு திரும்ப திரும்ப பார்க்குறவங்க, கோவப்படுறவங்க, டென்ஷன் ஆகுறவங்க தான் இருப்பாங்க. ஸோ உள்ளே ஏதாவது ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா அதை பார்த்து ரொம்ப இரிட்டேட் ஆகுறவங்க வெளியில் இருக்கிற ஆடியன்ஸும் கூட அப்படின்னு சொல்லலாம். சைக்காலஜிக்கல் ஷோ நான் பிக் பாஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த சீசனில் ஃபீல் பண்ணுற ஒரே ஒரு விஷயம், ஃபேவரட் கண்டஸ்டன்ட் ஒருத்தவங்க கிடைக்கவே இல்லை. ஃபஸ்ட் சீசன்லேருந்து இப்போ வரைக்கும் செகண்ட் சீசன் தவிர ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாருன்னு கேட்டால் சொல்கிற மாதிரி ஒரு சீசன் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சீசனில் ஃபேவரட் கண்டஸ்டன்ட்னு யாரையுமே சொல்ல முடியல. அந்த மாதிரி தான் அந்த சீசன் போய்கிட்டு இருக்கு. செகண்ட் சீசனில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. யாரையுமே நமக்கு வந்து இவங்க ஐயோ பிடிச்சிருக்கே அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சிறப்புமே இல்லாமல் போயிடும். என்ன வார்த்தைகளை நம்ம ஒரு நேஷ்னல் சேனலில் வந்து நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. சீ, பே, போ, தூ, வாடி, பொடி, செருப்பு பிஞ்சிரும், இது 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 எல்லாமே கேட்கவே முடியல. 6 பேர் ஒயிட் கார்ட் கண்டஸ்டன்ட்டுன்னு கொண்டு வந்தீங்களே, அவங்க வந்தாங்களே, அவங்க என்னத்தை பண்ணாங்க? அவங்களாவது ஏதாவது கிழிப்பாங்களான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக பிரஜன், சாண்ட்ரா 90s கிட்ஸோட ஃபேவரட்ஸ். சரி, அவங்க வருவாங்க, ஏதோ பண்ண போகிறாங்கன்ட்டு நான்லாம் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிங்க. கடைசியாக பார்த்தா பிரஜன் வந்து புஸ்வான மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்காரு. சாண்ட்ரா ஃபஸ்ட்டு வீக்கு த குவீன் ஆஃப் த வீக் அப்படிங்கிறப்ப இருந்தது. அதுக்கப்புறம் சாண்ட்ராக்கு என்ன ஆச்சு? காலைல தூங்கி எழுந்திருக்கும் போது அந்த 9 மணிக்கு அந்த ப்ரொமோ பார்ப்பேன். அந்த ப்ரொமோ மட்டும்தான் ஒழுங்கா இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. அந்த இதுல ரொம்ப வந்து விரக்தி அடைஞ்சோம் நாங்க பிக் பாஸ் ஃபேன் எல்லாமே. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, யாரும் பார்க்கறதே இல்லை இந்த சீசனை. ஏன் இந்த சீசனை இப்படி வச்சாங்க அப்படின்னு எனக்கு சீரியஸாவே தெரியல. கண்டஸ்டன்ட்ல வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் வந்து ஆதிரையுடைய ஃபர்ஸ்ட் வீக் நாமினேஷன் பயங்கரமான ஃபயரா இருந்துச்சு. பட் மக்களும் வந்து எப்படி வெளியே அனுப்புறாங்க, பிரவீன் வெளியே போனாரு, ஆதிரை போனாங்க, இதெல்லாம் வந்து திவாகர்ல உள்ள இருக்காரு. மக்களும் என்ன எதிர்பார்க்கறாங்க, அதாவது திவாகர் வந்து எப்படி சோசியல் மீடியால எதனா பண்ணா ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்னு பண்றாங்களோ, அதை வந்து மக்கள் வந்து வெறுப்பேத்துறதுக்குன்னே ஓட்டு போட்டு இந்த மாதிரி நபர்கள்லாம் உள்ள வைக்கிறதால குவாலிட்டியான கண்டென்ட் கண்டஸ்டன்ட்லாம் வெளியே போனாங்க. பட் ஆதிரி இப்போ வந்து திரும்பி வந்தது வந்து இதுவா இருக்கு. நான் அவங்க தான் ப்ராமிசிங்கா வச்சிருந்தேன். பட் அந்த லவ் ட்ரையாங்கிள் அப்படின்னு அந்த லவ் இதுன்னு உள்ள போகும்போது அந்த அந்த எமோஷன்ல பிரேக் ஆயிடும், கேம் வந்து லாஸ்ட் ஆயிடும். அதுவும் முக்கியமாக ஒரு 2-3 பேர் தான் தெரிஞ்சவங்களா இருந்தாங்க, மற்ற யாருமே தெரியல, ஃபெமிலியராக இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது நார்மல் ஆடியன்ஸ்க்கு. ஸோ உள்ளே எப்படி இவங்களெல்லாம் போட்டாங்க அப்படின்ற கொஷின் இருந்தது. அதில் நிறைய பேர் வந்து ஆக்சுவலி எப்போவுமே பிக் பாஸில் வந்து ஒவ்வொரு சீசன்லையுமே யாராவது 1-2 பேர் தான் இரிட்டேட் பண்ணுறவங்களா இருப்பாங்க, நமக்கு பார்த்தாலே பிடிக்காது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் இந்த சீசனில் தான் மொத்தமாக வந்து யாரை பார்த்தாலுமே பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ்க்கு இருந்துச்சு. முக்கியமாக வந்து வாட்டர்மெலன் ஸ்டார், கம்ருதீன், எஃப்ஜே இவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த வாட்டர்மெலன் ஸ்டார்னா ஏன்டா உள்ளே வந்தார், இவர் எப்படா வெளில அனுப்ப போகிறாங்க, ஏன் இவ்வளோ இரிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு விஷயமும் அவர் லேடிஸ் கிட்ட பிஹேவ் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப வந்து ஃப்ளர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கேவலமாக இருந்துச்சு. ஏன்டா இவரை உள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. எஃப்ஜே வந்து நான் தான் பெரிய பருப்பு அப்படின்ற மாதிரி வந்து நான் ஒரு பெரிய கெத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து கம்ருதீன் வந்து எல்லாருமே திட்டுறதா இருக்கட்டும், வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப வைலண்ட்டாக போய்கிட்டே இருக்காது. இதுவுமே வந்து இந்த சீசனில் பிடிக்கல அப்படின்னு சொன்னோம். விஜய் சேதுபதி சார் சொன்ன மாதிரி டிவி ரிமோட் எங்கள் கையில் தான் இருக்குது, நாங்கள் மாற்றிக்கலாம், நாங்கள் பார்க்குறத நாங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் வேறு யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணுறது, இல்லை சோஷியல் மீடியாவில் அது வந்து ட்ரோல் ஆகிட்டே இருக்கிறது, திரும்பி நம்ம பார்வைக்கு வர்றது. வியானா சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ஏற்றுக்கவே முடியாதது. டீச்சர்ஸ் அப்படின்னாலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். இவங்க வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அதை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கவே கூடாது. ஏன் அதை டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்றதே தெரியவே இல்லை. இதை பார்க்குற குழந்தைங்க வந்து என்ன கற்றுக்குவாங்க? டீச்சர்ஸ்னால் நம்ம இப்படி வந்து ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடந்துக்கலாம் அப்படின்றது. ஏற்கனவே டீச்சர்ஸ் மேலே நிறைய அத்துமீறல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, கண்டிக்கிற டீச்சர்ஸ் மேலே. இது வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணெய் போடுற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, நம்ம டீச்சர்ஸ் கிட்ட எப்படி வேணால் நடந்துக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் ஆல் ஆர் கம்யூனிட்டி ஹெல்பர்ஸ். ஒரு சொசைட்டி வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு அடுத்து டீச்சர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ டீச்சர்ஸ் மேலே மிகப்பெரிய மரியாதைகள் இருக்குது. தயவு செஞ்சு வியானா வெளியில் வந்த உடனே டீச்சர்ஸ் கம்யூனிட்டிக்கு, எல்லா டீச்சர்ஸ்க்கும் வந்து அவங்க சாரி சொல்லணும் முதல்ல இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு. காயத்ரி, எஸ், ஆக்சுவலாக எனக்கு அவங்கள வந்து சீரியலில் ரொம்ப பிடிக்கும், பாக்யலட்சுமி சீரியலில். ஓகேங்களா, அதை பார்த்துட்டு உள்ளே வரப்பையும் நல்லா ஒரு மாதிரி சட்டிலாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த கோபம் மட்டும்
கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி ஷி கேன் பி அ டைட்டில் வின்னர். அப்படி தான் இருக்குது. அரோராவை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 வீக்கு இருந்தாங்களானே தெரியல, உண்மையாகவே தெரியல. ஆனால் இப்போ அவங்க ஆடுற கேம் இருக்கே வேறு லெவல். சூப்பர் அரோரா, கீப் கோயிங் அண்ட் ராக்கிங். வியானா தயவு செஞ்சு வெளில வந்துருமா, நீனு உன்னை பார்க்கவே கிரிஞ்சாக இருக்குமா, முடியலம்மா. எஃப்ஜே 1 நம்பர் கேவலமான கண்டஸ்டன்ட். எப்படி இப்படி எஃப்ஜேயால் ப்ளே பண்ண முடியுதுன்னு சத்தியமாக புரியல எனக்கு. ஆதிரே விஷயத்தில் நீ என்ன பண்ணுறதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ ஆதிரே உள்ளே வந்துட்டாங்க. வந்தோன்னா அவங்கக்கிட்ட எவ்வளோ கேவலமான ஒரு பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க சொல்கிறாங்க எஃப்ஜே நான் வெளியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படின்ட்டு. அண்ட் வந்து ஸோ இன்ன வரைக்கும் எனக்கு வந்து ப்ராமிசிங்கான எனக்கு ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ன்றது வந்து எப்பவுமே நான் ஒருத்தர் வச்சிருப்பேன் ஆரம்பத்திலேயே. இந்த வாட்டி அதுவும் இல்லாமல் தெரிஞ்ச நபர்களும் இருப்பாங்க. சபரிலாம் இருக்காரு, கம்ருதிலாம் இருக்காரு. அவங்க கூட உள்ள போய் என்னடா கேம் விளையாடுறீங்க அப்படிதான் இருந்துச்சு. இன்னொரு விஷயம், எனக்கு வந்து இன்னி வரைக்குமே ஃபேவரட் அப்படின்றது யாருமே இல்லை அப்படின்றது ரொம்ப வருத்தமான விஷயம். நான் யாருக்காகவும் நான் பார்க்கவே இல்லை. வீக்கெண்டில் விஜய் சேதுபதி வழக்கம் போல் மாஸ் பண்ணுறாரு. அவர் டே 1லேருந்து இந்த ஃப்ரெண்ட் ஜோனில் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்றதுல கரெக்டாக இருந்தார். பட் பிரஜன் சாண்ட்ரா வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்படின்றதுனால அவர் இறக்கம் காட்டுறவரோ அப்படின்றத சந்தேகப்படுறாங்க. பட் ஸ்டில் அவங்க கிட்ட இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்க ட்ரை பண்ணுறாரு அவர். போன சீசனோட இந்த சீசன் அவர் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. கமல் சாராரில் எல்லாருமே ஒரு பயம் ரெஸ்பெக்ட் வச்சுருப்பாங்க. விஜய் சேதுபதி அப்படின்னா வந்து அப்புறம் விஜய் சேதுபதி எப்படி இருக்கீங்க அப்படின்ற மோட்டில் எல்லாரும் இருக்காங்க. அதை உடைக்க தான் அவரும் வந்து எபிசோட் 1 ட்ரை பண்ணுறாரு. தட் ஒர்க்ஸ் ட்ரூ. விஜய் சேதுபதி சார் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. பட் சம்டைம்ஸ் சில இடத்துல வந்து கண்டஸ்டன்ஸ் கிட்ட வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இன்னும் கொஞ்சம் கூட பொலைட்டாக பேசலாமோ, அப்பப்போ நியூஸ் கட் பண்ணி கண்டஸ்டன்ஸை சில இடத்துல பேச விடுறதில்ல. அது வந்து ட்ரூ. அதை நான் ஒரு 3-4 சீசனாகவே பார்த்துட்ருக்கேன். பட் இந்த வாட்டி வந்து அது கம்மியாகிருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் கம்மியானால் டெஃபினட்டாக அவரை மாதிரி ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு லெவல். உண்மையாகவே சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் இப்போ வந்து எங்கே கேட்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக கேட்டுட்ருக்காரு. சம்டைம்ஸ் வந்து பயாஸ்டாக தான் போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் ஓகே, ஃபைன். இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. கமல்ஹாசன் சார் மாதிரி ஒரு பெரிய ஒரு லெஜெண்ட் இருந்த இடத்துல இன்னொரு ஆள் வரும்போது அவருக்கு அளவுக்கு ஈடு கொடுக்குற அளவு அவங்க ஹோம்ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணணும். அதில் வந்து ஷோஸ் பார்க்கணும், டைம் இல்லைனாலும் பார்க்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும், மக்களுடைய பல்ஸ் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணாதான் அவருக்கு கொஞ்சம் ரீச் அவர் கூட நியர்பை நின்று அந்த ஹோஸ்டிங் ஸ்டைலை வந்து கொஞ்சம் பிடிக்க முடியும். பட் வேஸ்ட், அட்டர் வேஸ்ட். போன சீசன்ல ஒரு 2 எபிசோட் வந்து ஃபயரா பண்ணாரு. எங்களோட ஆதங்கங்கள்லாம் வெளிப்படுத்தி சோஷியல் மீடியாலாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த கேள்விகள்லாம் ஒரு ரெண்டு எபிசோடு தான் பண்ணாரு. இந்த வருஷம் இது வரைக்கும் 1 தான் பண்ணியிருக்காரு. இந்த சீசன்ல இதற்கு ஒரு எபிசோட் மட்டும் தான் அந்த ஃபயர் இருந்துச்சு. அப்பாடா நல்ல வேலை கேட்டாரு அப்படின்ட்டு. பாக்குறது இல்லை, ஒர்க் பண்றது இல்லை. இன்னொரு விஷயம் வந்து அவங்க வந்து கண்டஸ்டன்ட் எழுந்து நிக்கல்னா கேள்வி கேட்கறது. அது அவங்களோட ஒருத்தர் எழுந்து நிக்கலன்றதுக்காக ஒன்றும் இல்லை, பேர் கேட்கறதுக்கு எழுந்து நிக்கலன்றதெல்லாம் வந்து கேட்கறதுலாம் அந்த ஒரு கனெக்டே இல்லாமல் போயிடுச்சு ஹோஸ்ட்டுக்கு கண்டஸ்டன்ட் கூட. அதனால வந்து கண்டஸ்டன்ட்டுக்கும் மரியாதை இல்லை. டு பி ஹானஸ்ட் அவங்களுக்கு மரியாதை இல்லை. அதாவது ஆட்டிடியூட் காமிக்கிறது. எஃப்ஜே எல்லாம் பயங்கரமே ஆட்டிடியூட் காமிப்பாரு. எதனா கேள்வி கிட்டா ஆதிரியெல்லாம் பதில் சொல்லுவாங்க. அந்த ஒரு கனெக்ட் வந்து கமல்ஹாசன் சார் கிட்ட தான் இருந்துச்சு. எத்தனையோ சீசன்கள் வந்து நல்லபடியா நடந்திருக்கு. சீசன் 4 வந்து சாண்டி, லாஸ்லியா, கவின் இவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லா என்டர்டைன்மெண்டா எடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி விசித்ராமா வந்த சீசன்ல வந்து குட்டி பிக் பாஸ் வந்திருந்தாரு. அவரும் எவ்வளோ ஜாலியான டாக்ஸ் எல்லாமே வந்து கண்டஸ்டன்டோட வச்சிருந்திருக்காரு. அதெல்லாம் அவ்வளோ பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கும். ஓகே, ஏதோ பண்றாங்க, நம்ம பார்க்குறோம், கவனிக்கிறோம் அப்படின்றது. பட் இது வந்து பார்க்கவே முடியல. ஒன்று கத்திக்கிட்டே இருக்காங்க, அப்படி இல்லைன்னா அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, லவ் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்குது. டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படின்றத தாண்டி டிரேட்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப இழிவாக இருக்குது சில விஷயங்கள். அதெல்லாம் வந்து பார்க்கவே முடியல.
பட் நிறைய பேர் வந்து ரொம்ப க்யூட்டாக விளையாடுறாங்க. விக்கல்ஸ் விக்ரமா இருக்கட்டும், சுபிக்ஷா இருக்கட்டும், கானா வினோதா இருக்கட்டும், ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காக ஜாலியாகவே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பட் கண்டஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாஸ்க் வெளியில் வரும்போது ஒவ்வொருத்தர் பேசும்போது தான் இந்த கேம் எப்படி போகுது அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ வந்து முக்கியமாக வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய ஹோஸ்டிங் பற்றி பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட் சீசன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசனில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. காரணம் என்னென்னா மற்ற சீசன்ஸில் எல்லாமே வந்து அவர் கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், என்ன கண்டுக்காமே போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த சீசனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது நோனா நோ அப்படின்னு சொல்லி பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்கக்கிட்டலாம் வந்து இப்படி சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க, அதையே கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்கக்கிட்ட லீனியண்ட்டாக இருந்தால் எப்படி? ஸோ அவரோட விஜய் சேதுபதி அவர்களுடைய ஹோஸ்டிங் வந்து ரொம்ப மாசாக இருக்குது இந்த ஒரு சீசனில் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த சீசனில் கெத்து யார் அப்படின்னா கண்டஸ்டன்ட் நான் விஜய் சேதுபதி தான். 1ஆம் நம்பர் கேவலமான சீசன் தான் இதுதான். இதை எப்படா முடிக்க போகிறீங்கன்ற ஒரு இதில் இருக்கோம். பெஸ்ட் சீசன்னா நம்மளோட கவின் சீசன் 3 தான் பெஸ்ட் சீசன். அந்த மாதிரி ஆளுங்களை போடுங்க. இதுக்கப்புறம் வர பிக் பாஸ் சீசனில் தயவு செஞ்ச ஆளுங்களை கண்டஸ்டன்ஸை பார்த்து அழகாக தேர்ந்தெடுத்து போடுங்க. இந்த சீசன் மோரார்லெஸ் செகண்ட் சீசனோட நல்லா இருக்கான்னு கேட்டால் செகண்ட் சீசனில் ஒரு எதிர்பார்த்திருந்து ஏமாற்றம் இருந்துச்சு. இந்த சீசனில் ஏமாற்றம் மட்டும்தான் இருக்குது. யாருக்காக இந்த சீசன் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு பிடிப்பு மட்டும் இல்லை அப்படின்னு தோணுச்சு. விஜய் சேதுபதி வரக்கூடிய அந்த வீக்கெண்ட் எபிசோட பார்க்கறது அவருக்காக பார்க்குறோம். மற்றபடி வீக் ஃபுல்லாக யாரை சப்போர்ட் பண்ணி பார்க்கறதுனே தெரியல. எந்த கேரக்டரும் ஸ்டேபிளாக இல்லை. ஒரு நாள் பாசிட்டிவாக இருக்க கேரக்டர் இன்னொரு நாள் நெகட்டிவாக தெரியுது. ஒரு நாள் இவங்க ஹீரோ மாதிரி தெரியுறாங்க, அடுத்த நாள் இவங்க வந்து ரொம்ப நான்சென்ஸாக தெரியுறாங்க. ஓவராலாக இந்த சீசன் உள்ளே இருக்க யாருமே வந்து ஒரு இன்டலெக்சுவலாக ஒரு பிரைன் கேம் ஆடவே இல்லை. எல்லாரும் வந்து நம்ம வந்திருக்கோம், நம்ம ஜாலியாக இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. there is no brain game on a brain show. பிக் பாஸ் 9 வந்து ஆக்சுவலி இதை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு போட்டெல்லாம் அழைச்சிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கலான்ற மாதிரி டிரெக்டா சீசன் 10க்கு போயிடுங்க. இது வேஸ்ட். இல்லைன்னா பிக் பாஸ் டிஆர்பிக்கு ஒன்று பண்ணலாம். இந்த வாட்டி யாருமே வின்னர் இல்லை, மக்கள் தான் வின்னர்னு சொல்லிட்டு ஒரு நார்மலா ஜென்ரலா ஒரு இது டாபிக்கை போட்டு விட்டு நீங்க யாருமே ஒர்த்தலைன்ற மாதிரி காமிச்சிட்டு போயிடலாம். அது ஒன்றுதான் இங்க நடந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும். பிக் பாஸ் ஒரு வார்த்தையில சொல்லணும்னா டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட். அவ்வளோ செட்டு போட்டு அவ்வளோ சம்பளம் கொடுத்து ஒர்க் அவுட்டே ஆகலை. தயவுசெய்து ஹோஸ்ட் நம்ம அதை மாற்றுங்க. நல்ல கண்டஸ்டன்ட் இன்டர்வியூ எடுங்க, ஆடிஷன் எடுங்க. ஹோஸ்ட் சூர்யாலாம் போட்டு வந்திருக்கலாம், எங்களுக்கெல்லாம் வந்து சூர்யா வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.